வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த 2020வது வருடத்துல நவம்பர் மாசம் 15ஆம் தேதி குரு பயிற்சி வருதுங்க. தமிழுக்கு சார்வரி வருடத்துல ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 மணிக்கு குரு பயிற்சி ஏற்பட போகுது. குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறாரு. அதிசாரமாகி மகர ராசியிலிருந்து மறுபடியும் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆவாருங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு 5வது ராசியிலிருந்து 6வது ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 6வது ராசிக்கு அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு 6வது இடத்துல இருக்கிற போது நன்மை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஒரு சில வீடியோக்கள்ல கூட நீங்க பார்த்து இருந்திருக்கலாம். ஒரு சில ஜோதிடர்கள்ட்ட கூட நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா குரு 6வது இடத்துல இருந்தா முழுமையான பாதிப்புகளை கொடுக்குங்கிறது உண்மை இல்லைங்க. ஏன்னா குரு ஒரு கிரகம் மட்டுமே முழுமையான வாழ்க்கையை நடத்திட முடியாது. மொத்தம் 9 கிரகங்கள் சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பலனையும் செய்யும். பார்த்துக்குங்க, குரு பகவானுக்குன்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட பலன்கள் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பலன்கள்ல தான் நன்மையோ அல்லது தீமையோ தர முடியும். மற்றபடி வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா தீமைகளை தரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லைங்க. சரி, இப்போ அந்த எந்தெந்த விஷயத்திலாம் குரு பகவான் நமக்கு நன்மை தருவார், எந்த விஷயத்துல நமக்கு சிறு கெடுபலனை தருவார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவுல நாம தெளிவாவே பார்க்கலாங்க. இப்போ சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பல கஷ்டங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏற்கனவே சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாமே இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. மறுபடியும் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காமவே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, இப்படிதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நகட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. அதனால அந்த சிம்மராசிக்காரவங்க நல்ல குணமா இருப்பாங்க, நல்ல தன்மையோட எல்லாம் இருப்பாங்க, நல்ல நாணய நம்பிக்கையோட எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோதனை மேல் சோதனை இது நாள் வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, நீங்க கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க. முதல்ல அந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு எந்த பலன்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போங்க. முதலாவதாக தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பார். அப்ப குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. அவர் தொழில்ல போட்டி பொறாமைகளை கொடுப்பாருங்க. தொழில்ல சில இடைஞ்சல்களை கொடுக்கிற மாதிரியான பலன்களை ராகு செய்வார். ஆனா குரு பார்வை அந்த ராகுக்கும் உங்களுடைய 10வது இடத்துக்கும் ஏற்படுறதுனால தொழில்ல எந்த விதமான இடைஞ்சல்கள் வந்தா கூட அந்த இடைஞ்சல்கள் எல்லாத்தையுமே நீங்க முறியடிச்சு வெற்றி பெறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை குரு பார்வை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. அதே போல ஒரு சிலருக்கெல்லாம் தொழில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா தொழில பிரச்சனை வராது. ஒரு சில பிரச்சனைகள் வந்தா கூட அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு அதிகமா வரும். சில நேரங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தா கூட மற்றும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குங்க. அப்படி அதிகமா இருக்க போது உங்களுக்கு தொழில பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. தொழில பலவித முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. சில சிம்மராசிக்காரவங்களுக்கு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா நீங்க தாராளமா தொழில் தொடங்கினா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாவே போகுங்க. அடுத்து இப்ப வேலை அப்படின்னு எடுத்துக்குவோம். சிம்மராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரவங்க வேலை இல்லாம தான் இருக்காங்க. இந்த குரு பார்வை 10வது இடத்துக்கு படுறதுனால பாத்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்காத சிம்மராசிக்காரவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைக்கூடி வருங்க. அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையில ஒரு திருப்தியே இருக்காதுங்க. மேல அதிகாரிகள்ட்ட பிரச்சனை, இல்லைன்னா கூட வேலை பார்க்கறவங்கனால தொந்தரவு, இல்லைன்னா வேறு விஷயத்துல அந்த சம்பளம் குறைவா வாங்குறது, ஒரு சின்ன கம்பெனியில வேலை பார்க்கறது, தகுதியும் திறமையும் இருந்தும் போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடியாம இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பலன்கள்லாம் சில சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாமே அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அந்த குரு பார்வை விழுகிறதுனால பாத்தீங்கன்னா அந்த மேல் அதிகாரிகள்ட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த விதத்துல உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருந்தாலோ அந்த வேலையில பாதிப்புகள் வராதுங்க.
அதாவது வேலையை விட்டு நீக்கிற மாதிரியோ அல்லது வேலையை விட்டு நம்ம நிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வராது. சிறு சிறு இடைஞ்சல்கள் இருக்கும். ஆனா அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் தாண்டி வேலையில பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நம்ம நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குங்க. நம்ம முன்னேறதுக்கான சந்தர்ப்பமும் அந்த குரு பார்வையே வந்து கொடுக்குங்க. அடுத்து இப்போ வருமானம் அப்படின்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா குரு வந்து 6வது இடத்துல இருந்தா கூட உங்களுடைய தனஸ்தானத்தை, அதாவது வருமான ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இருப்பார். அப்ப தனஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிற போது தனவரவுக்கு வந்து உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அதாவது பணவரவு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. எந்த விதமான ஒரு காரியத்துக்கும் நீங்க வந்து பணத்தை வந்து வச்சுக்கிட்டு தான் செய்யணுங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைங்க. எந்த காரியத்தையும் பணம் இல்லாமவே நீங்க வந்து தொடங்கலாம். அப்படி நீங்க பணம் இல்லாமவே தொடங்கினா கூட உங்களுக்கு அதுக்கு இந்த காரியங்களை செய்யறதுக்கான பணவரவு வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா வருங்க. அதனால நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்ச நேரத்துல வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாவே வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பணவரவுல உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பணவரவு சரளமாவே இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப ஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பமும் நல்ல சுபிட்சமா இருக்குங்க. குடும்பத்துல வந்து எந்த விதமான தொந்தரவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த குருவே வந்து கொடுத்துருவாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கோம். சிம்மராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகாமவே ரொம்ப காலமாவெல்லாம் இருந்திருப்பாங்க, வரன் கிடைக்காம. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து கும்பராசிக்கு அதிசாரமா பயிற்சி ஆவாருங்க. அதாவது பங்குனி மாசத்துல இருந்து ஆவணி மாசம் வரைக்கும் கும்பராசியில தான் இருப்பாரு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்களுக்கு அந்த குரு பலன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அந்த காலத்துல வந்து திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா திருமணம் வந்து இனிதே வெற்றி பெறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அதிகமாகவே வந்து இருக்குங்க. அடுத்து இப்ப மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வியில எந்த தொந்தரவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்ல. கல்வி வந்து சிறப்பாவே இருக்கும். நீங்க நல்லா படிக்கலாம், நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறலாம். நினைச்ச மாதிரியான கோர்ஸ்களை எல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் வந்து மாணவர்களுக்கு வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறு சிறு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. சரி, மேலும் என்ன மாதிரியான பிளஸ் பாயிண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் பங்குனி மாசம் கும்பராசிக்கு அதிசாரமா பயிற்சி ஆவார் இல்லையா, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றி பெறுங்க. நீங்க தொட்ட காரியம் பூராமே பொன்னாகும் பார்த்துக்குங்க. நீங்க எந்த மாதிரியான காரியங்கள் நினைச்சிருந்தாலும் அந்த காரியத்துல பூராமே வெற்றி பெற்று மனமகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குங்க. அதாவது மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து அந்த குருவினுடைய அதிசார பலன்கள் மூலமா கிடைக்குங்க. கிட்டத்தட்ட அந்த அதிசார பலன் வந்து 5 மாத கால அளவு நீடிக்கும். மொத்த குரு பயிற்சி 1 வருட காலம் அப்படின்னாலும் 7 மாதம் மட்டும்தான் 6வது ராசியில இருக்கும். மீதி 5 மாத காலம் கடைசி டைம்ல அது வந்து 7வது ராசியில தான் இருக்காரு. அப்போ 7வது ராசியில குரு இருக்கிற போது சர்வ பாக்கியங்களையும் சர்வ சுகங்களையும் சர்வ செல்வங்களையும் பெற்று சர்வ வெற்றிகளையும் பெற்று சொத்து சுகம் பொன் பொருள் அனைத்தையும் பெறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியினால இருக்கத்தாங்க செய்யுது. அதனால நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. சரி, இப்போ குரு பகவான் 6வது இடத்துல இருக்கார். அவர் சில தொந்தரவுகளை வந்து கொடுப்பார். சரியா, அவர் வந்து எந்த மாதிரியான விஷயத்துல வந்து தொந்தரவு கொடுப்பாருன்னு நான் சொல்றேன். அந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா சரிதாங்க. மற்றபடி மிகப்பெரிய அனைத்து விஷயத்திலையும் துன்பங்கள் வராது. இப்போ முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா பண இழப்பீடு அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில வந்து பண இழப்பீடு வரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லாட்டரி, ரேஸ், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்துல தயவு செய்து ஈடுபடாதீங்க. அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அந்த பணம் வந்து நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்து பணத்தை யாரையும் நம்பி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், உறவினரா இருக்கட்டும், யாரை நம்பி நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நமக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தர்ல இந்த வட்டி தொழிலாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திரும்பி வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கும். அதனால அந்த வட்டிக்கு விடுறது அப்படிங்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் இந்த காலத்துல வந்து குறைச்சிக்கணும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி வட்டிக்கு விடுறோம் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில வந்து பணத்தை பிறர்கிட்ட கொடுக்குறோம்னா அந்த பணத்தை வந்து அவங்க தூக்கிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அல்லது அவங்க கொடுக்காம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலத்துல வந்து இருக்கத்தான் செய்யும். பார்த்துக்குங்க. அடுத்து
அந்த சொத்து சுகம் வாங்குறது அப்படின்னு இருக்கும். அந்த சொத்து சுகம் வந்து வாங்குறதையும் அதே மாதிரி சகோதர விஷயத்துல பண இழப்பு ஏற்படணும்னு இருக்குங்க. அதனால தயவு செய்து இன்னி ஒரு வருட காலத்துக்கு ஏதாவது பூமி வாங்குறோம் அல்லது வீட்டு மனை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் வாங்க வேண்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரி வாங்கினா அதுல வந்து ஏதாவது இந்த புரோக்கர்கிட்ட பணம் கொடுத்தோ அல்லது அந்த இடத்துக்காரங்க கிட்ட பணம் கொடுத்தோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இடத்தை வந்து நம்ம முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிரயம் பண்றது, டாக்குமெண்ட் போறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில வந்து பணம் வந்து தேங்கி நின்னுக்கும். அதனால அந்த சொத்து வாங்குற வேலையை வந்து இந்த ஒரு வருடத்துல வந்து நீங்க செய்யாம இருக்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க. இந்த ஒரு 2-3 விஷயத்துல தாங்க அந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் கெடுபலனை செய்வார். மற்ற விஷயத்துல வந்து கெடுபலன் செய்ய மாட்டார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நகை அப்படின்னு எடுத்துக்குவோம். நகைகள்ல வந்து ஏதாவது தொந்தரவு வரும். எப்படி தொந்தரவு வரும்? ஒரு சிலர் வந்து நகையை வந்து அடமானம் வச்சா ரொம்ப கவனமா வைக்கணும். ஏன்னா அடமானம் வச்ச நகைகளை வந்து மறுபடியும் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய நகைகள் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுடைய நகைகள் வந்து ஒன்று அருந்து போகவோ அல்லது உடைஞ்சு போகவோ அல்லது அதுல வந்து ஏதாவது வேறு வழியில வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நகைகளை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி நகையோ பணமோ தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால வீட்டுல நகை பணம் எல்லாம் வைக்கிறத வந்து நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இழப்பீடுகள்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க. அடுத்து அந்த குரு பகவான் வந்து 5ஆம் அதிபதியாகி 6ல வேற இருப்பார். அப்ப 5ஆம் அதிபதி 6ல இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பவதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதாவது அந்த கர்ப்பமா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த குருப்பெயர்ச்சினால வருங்க சிம்மராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு. அதனால அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சூடு சம்பந்தமான ஒரு பொருள்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது சூட்டை கிளப்பி விடக்கூடிய பொருள்களை வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது வந்து ரொம்ப நன்மை தருங்க. அதே மாதிரி அடிக்கடி நீங்க செக்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. கருவை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி வந்து அடிக்கடி நீங்க செக்அப் பண்றதா. அதே மாதிரி அதுக்கு தகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வராதுங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள்னால தொந்தரவு வருங்க. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிள்ளைகள்கிட்ட வந்து பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லையே, நம்மளுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி எல்லாம் நம்ம வந்து பிள்ளைகளால வந்து வருத்தப்படுறோம் இல்லையா? அந்த வருத்தங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. ஆக இந்த 6வது இடத்து குரு வந்து ரொம்ப கெடுபலனை கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 விஷயத்துல மட்டும்தான் அவர் தொந்தரவு பண்ணுவார். எதுல? பணத்தினால சிரமத்தை கொண்டு வருவார், அதுக்கப்புறம் நகைனால சிரமத்தை கொண்டு வருவார், குழந்தைனால சிரமத்தை கொண்டு வருவார். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தாங்க தீங்கு வரும். மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்திலையுமே குரு 6வது இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைங்கிறது எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரு 6வது இடத்துல இருக்கிற போது உங்களுடைய கடன் காட்சிகள் எல்லாமே தீருங்க. கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் எல்லாம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். கடன்கள்னால இருக்கிற அவஸ்தைன்னு சொல்றோம் இல்லையா, தொல்லைகள்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் இருக்காதுங்க. அதே மாதிரி கடன்காரங்கள்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டு பரவாயில்ல நீங்க மெதுவாகவே பணத்தை கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சுப காரியங்களுக்காக நீங்க பணம் வந்து கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். அது வங்கியில வாங்கலாம் அல்லது பிற நபர்கிட்ட வாங்கலாம். சுப காரியம்னா எப்படி? ஒரு வீட்டுல வந்து திருமணம் நடக்கிறதோ அல்லது ஒரு காது குத்து நடக்கிறதோ அல்லது வேறு ஒருத்தர் வீட்டில் வந்து திருமணம் நடக்கிறது, காது குத்து நடக்கிறது அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கிறது, அந்த மாதிரியான காரியத்துக்காக பிற நபர்களிடமோ அல்லது வங்கியிலேயோ இருந்து கூட கடன் பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருங்க. ஆனா கடன் பெற்றுட்டாலும் அந்த கடனையும் எளிதாக அடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த குரு பயிற்சியை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஆக சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு வந்து 6வது இடத்துல இருந்தா கூட பல அற்புதமான பலன்களை தான் இந்த குருப்பெயர்ச்சியில கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி சிம்மராசி நண்பர்களே.